ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் வெங்காயம் குடமிளகா சப்ஜி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறேன். இது பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தியோட பெஸ்ட் காம்பினேஷன். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஜீரா ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். குடமிளகா வெங்காயம் சப்ஜி செய்கிறதுக்கு பெரிய ஓக்கொன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய குடமிளகா ஒன்றும் பெரிய வெங்காயம் ஒன்றும் நல்ல பெரிய பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கினா சரியாக இருக்கும். அதிக நேரம் வெங்காயம் குடமிளகா வதங்கக்கூடாது. அப்படி வதங்குச்சுன்னா டேஸ்ட் கண்டிப்பாக மாறும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்காது. 2 நிமிஷத்துக்கு பிறகு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சின்ன சைஸ் பூண்டு 10 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா சூடு ஆறணுன்னு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறினோடனே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய் 4 சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டின பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்க்குறனால கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லைன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பை ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க குடமிளகாய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வெங்காயம் குடமிளகாய் சப்ஜியை இன்னும் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட் ஆக்கணும்னா கண்டிப்பாக கசூரி மேத்தி சேர்க்கணும். கசூரி மேத்தி அப்படியே சேர்க்காம வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது சப்பாத்தியோட மட்டும் இல்லை, ஜீரா ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த குடமிளகாய் வெங்காயம் சப்ஜியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேவையான சப்ஜி ரெசிபீஸ் அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.